இன்னைக்கு வேற திங்கக்கிழமை லேட்டாக போனால் திட்டுவாங்க. அது புரியாமல் தூங்கிட்டு இருக்கானுங்க. 8:30க்கு ஸ்கூல் இவளுக்கு எப்படி கிளம்பி வராளுங்கன்னு நானும் பார்க்குறேன். ஒருத்தியாச்சும் எந்திரிக்கிறாளா பாரு. யார் அந்த சின்ன கிளாஸ் லீடரை போட்டு தெரியுமா? நான் தான் லீடர். அதுக்கே அப்படி காது கிழிய மாதிரி கத்துற. என்னால முடியல, அது வலிக்குது. சத்த நேரம் அவளுக்கு அமைதியா இருக்க சொல்றா. இங்க பாருங்க கேர்ள்ஸ், இப்போதைக்கு நான் தான் இந்த கிளாஸுக்கு லீடரா இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் கண்டுக்காதுங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்குங்க. நீ போய் 4 வார்த்தை பேசி பாரு. நான் சொன்னா என்ன பண்ண போறேன்? நீ சொன்னா கேக்குங்க. எந்த கம்பெனியாலையும் அடக்க முடியாதுடி. லீடர் பார்த்துட்டு சும்மா நிக்கிற. கண்டிப்பா உனக்கு சேவனே இருந்துட்டு போயிடலாம் லீடரா. ஏன் அப்படி சொல்ற? இவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். அவளாச்சும் டே டு டே வாச்சு மாத்திக்கிட்டு இருக்கா. முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். இந்த ஸ்கூலை யார் தான் கண்டுபிடிச்சது? ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. சீக்கிரமே கிளம்புற டைம் ஆச்சு. இரு வரேன். பரவாயில்ல, டயத்துக்கு எந்திரிச்சிட்டோம். போய் கிளம்பலாம். எந்திரி, நம்ம போகணும். டைம் ஆயிடுச்சு. என்ன பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குற? இன்னைக்கு வேற திங்கக்கிழமை லேட்டாக போனால் திட்டுவாங்க. அது புரியாமல் தூங்கிட்டு இருக்கானுங்க. எந்திரிடா டேய். நானும் சீக்கிரம் எந்திரிக்கலையா? உங்களுக்குலாம் என்னப்பா? நானே எந்திரிச்சிட்டேன். நீ பாரு பண்ணி, நீ வரியா இல்லையா ஸ்கூலுக்கு? வரேன். இப்போ டக்குன்னு எந்திரி. செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றவே நேரம் இல்லை எனக்கு. இந்த செடிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். எப்படி இருக்க? காலங்கத்தில் எந்திரிச்சு வேகமாக பள்ளிக்கு போகணும் பேர். ஆனால் இவங்க எல்லாரும் எந்திரிக்கிறது லேட்டு. இதெல்லாம் இவன் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பாரு. அதான் மனசு வருத்தமாக இருக்குது. யூனிஃபார்ம் எடுத்து போகிறதுக்குலாம் போதும் ஆயிடுச்சு. யூனிஃபார்ம் வேறு துவைக்க மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, பெருசாக அழுக்கு தெரியல, அப்படியே எடுத்து போட்டு போயிடுவோம். எல்லாரையும் முதல்ல எழுப்பி விட்டேன். இப்போ நானே கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு பாரு. நான் பாட்டு பசமாக கிளம்பியிருக்கணும், ஒவ்வொருத்தரையும் எழுப்பாம. கேம் விளாண்டுட்டு இருக்க, கிளம்பி வராம என்னடா அவ்வளோ பிரச்சனை? இப்போ ஆஃப் பண்ணி போட்டு வாடா, கிளம்பி தொலைடா. சட்டை இன் பண்ணல வர சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இன் பண்ணுறதுக்கே கடுப்பாக இருக்குது. சத்து நேரம் தியானம் பண்ணிட்டு போவோம். காலையில் எழுந்தோட உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணால் தான் கொஞ்சமாச்சும் டயர்ட்னஸ்லாம் போகும். தூங்குறாளுங்க தூங்கிக்கிட்டே இருக்காளுங்க. 8 மணி ஆச்சு. 8:30க்கு ஸ்கூல் இவளுக்கு எப்படி கிளம்பி வராளுங்கன்னு நானும் பார்க்குறேன். ஒருத்தியாச்சும் எதிரிக்கிறாளா பாரு. ஜன்னலெல்லாம் திறந்து வச்சிருக்கேன். வெயில் மூஞ்சில டைரக்டாக அடிக்குது. அப்பயும் ஒன்றும் அசைய மாட்டேங்குதுங்க. ஷப்பா, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? ராத்திரி சீக்கிரமே தூங்கியிருக்கலாம். ஏய், யூன்ச்சு யாரும் எழுப்பலையா? தெரியல, எந்திரிக்கல. ஏய் எந்திரிங்க, டைம் ஆயிடுச்சு. 8:30க்கு போறேன்னு சொல்றேன்ல. ஐயோ, இவளுக்கு யாருக்குமே சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. இப்போ எல்லாரும் ஒரே இடத்துல எந்திரி பாருங்க, பாத்ரூம்க்கு அடிச்சு பாருங்க. ஏய் எந்திரிடி, டைம் ஆயிடுச்சு, போலாம். நான் போறேன், நீ போ. எங்க போற? நீ தான் வரணும். வரேன். காலையில இருந்து நான் ஒத்தால எழுப்பிட்டு இருக்கேன். எந்திரிக்கிறேன்னு யாரும் திரும்ப திரும்ப இழுத்து பத்துட்டு படுத்துட்டு இருக்கீங்க. என் பேச்சுக்கு மரியாதை இல்லை, அதான் நான் நினச்சிட்டேன்ல. எங்க உன்னை எழுப்புறது பெரிய போராட்டமெல்லாம் இருந்துச்சு. சரி சீக்கிரம் போ. அவளுங்க பாத்ரூம்குள்ளே போகிறதுக்குள்ள நீ போயிரு. நான் போகணும் பாத்ரூமுக்கு. பத்தியா போட்டிக்கு நான் போய் சொன்னேன்ல. ஐயோ, இவன் மணி 8:15 ஆச்சு. சரி நம்மளாச்சும் போய் குளிச்சுட்டு வருவோம். எவ்வளோ பாத்ரூம் வைக்கக்கூடாது. கடவுளே, நல்ல வேலை யாரும் இல்லை.
அதுங்களாம் கிளாஸுக்கு லேட்டா தான் வருங்களா? ஆமா சார், இது லேட் ஆகும்போது அதுங்களை மட்டும் ஸ்டாஃப்ஸ் உள்ள விட்டுறாங்க. இங்கே நம்மளை பத்தி பேசிக்கிறாங்க. பேசிட்டு போட்டு கண்டுக்காத. ஏய் அமைதியா இருங்கடி, நான் நடத்திட்டு இருக்கேன்ல கிளாஸ்ல. இது எப்போ? யார் அந்த சின்ன கிளாஸ் லீடரை போட்டு தெரியுமா? நான் தான் லீடர். அதுக்கே அப்படி காது கிளிய மாதிரி கத்துற? என்னால முடியல, வலிக்குது. சத்த நேரம் அவளை அமைதியா இருக்க சொல்றா. இங்க பாருங்க கேர்ள்ஸ், இப்போதைக்கு நான் தான் இந்த கிளாஸுக்கு லீடரா இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் கண்டுக்காதுங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. நீ போய் 4 வார்த்தை பேசிப்பா. நான் சொன்னா என்ன பண்ண இல்ல போறேன்? நீ சொன்னா கேக்குங்க. எந்த கம்பெனியாலையும் அடக்க முடியாதுடி. நீ கையால சர்க்கிள் போடு பாப்போம். நீ போட்டினா நீ லீடரு. எனக்கெல்லாம் ஒழுங்கா வராதுப்பா. சரி அப்ப ஜின்னு பாய்ஸ்க்கு லீடரா தான் நீ கேர்ள்ஸ்க்கு லீடராரு. இது எப்படி இருக்கு? அதெல்லாம் இல்ல, ஒட்டுமொத்த கிளாஸ்க்கு நான் தான் லீடர் பார்த்துட்டு சும்மா நிக்கிறேன். ஆனா ஜின்னு கண்டிப்பா உனக்கு சேவனே இருந்துட்டு போயிடலாம் லீடரா. ஏன் அப்படி சொல்ற? இவன் ஒண்ணும் பண்ண மாட்டான், அவளாச்சும் டே டு டே வாட்ச் மாத்திக்கிட்டு இருக்கா. என்ன பாக்குற? நீ தான் என்ன மாதிரி பாக்குறேன். என்ன அடுத்து நீ என்ன பாக்குற? நான் லூஸ் மாதிரி பாக்குற. அத இங்க கூட இதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கணும் புரியுதா? மச்சான் இப்படியே போயிட்டு இருந்தா இதுங்களே அடிச்சுக்கிட்டு செத்துரும் போலயே. அதான் இவ்வளவு சண்டை வருது. ஒரு சர்க்கிள் வர தெரியுதா? ஒன்னும் தெரியலையே. சர்க்கிள் வர தெரிஞ்சா லீடராடா. அப்ப நானும் லீடரு. ஜின்னா எப்படி லீடரா? இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சின்ன பேச்சுக்கு அவனுங்க அடங்கவே மாட்டறானுங்க. நான் சொன்னா உடனே அடங்கிடுவானுங்க எல்லாரும். என்ன சத்தம்? கிளாஸ்ல டீச்சர் இல்லடா போதுமே. கத்திக்கிட்டே கிடக்குறீங்க. எல்லாம் தெரியும் தெரியும், நீ வெளில போ. எனக்கு தெரியாது மிஸ். இன்ஜின் தான் மிஸ் சொன்னா. என்ன? இல்ல மிஸ், அது வந்து இன்ஜின் சொல்லல. நீ அமைதியா உட்காரு. எதுக்கு இப்ப காப்பாத்தி விடுற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இப்ப யார் கவுண்டர் அடிச்சது? தெரியல மேம். எனக்கே தெரியல மேம். நிஜமா யார் அடிச்சது? ஏய் சொல்லுங்க. எனக்கே தெரியலடி யாரு அடிச்சா. அது சரி. நல்லா நடிக்கிறீங்க நீங்கலாம். ஏய் யார் ஃபோன் யூஸ் பண்றது? நாங்க இல்ல மேம். அப்ப யார் பாய்ஸா? ஆமா எங்க கிளாஸ் ஃபோன் தெரியுமா உங்களுக்கு? அவங்க கேக்குறதுக்குள்ள நீ ஏன்டா வாய் விடுற? எனக்கு கரெக்ட்டா இருக்கணும் மாப்ள. இவனை யாராச்சும் அடிச்சு கொல்லுங்க. யாரும் எடுத்துட்டு வரல மேம். வேணா செக் பண்ணி பாருங்க. டேய் லூசு, ஏன்டா அப்படி சொன்ன? மாட்டிக்கிட்டானுங்க. பாவி பையடே. எங்க பேக் எடுங்க எல்லாரும். செக் பண்ணிடுங்க. இருக்கடி, என் ஃபோன் யார்கிட்ட இருக்கு? பைத்தியக்காரங்களா, 5 பேர் ஃபோன் என் பேக்ல தாண்டி இருக்கு. கொஞ்சம் வாயாடி. உன் பேக் எடுத்து வா செக் பண்ணலாம். போச்சு போச்சு எல்லாம் மட்டும் மட்டும் நான் வெளியே டார்கெட் பண்றீங்க. கேர்ள்ஸ்ட தான் மேம் ஃபோன் இருக்கு. ஏன்டா இப்படி கோத்து விடுறாங்களே? முதல்ல அசைன்மென்ட் சப்மிட் பண்ணியா நீ? இல்லையே, எங்கள மாதிரி பாய்ஸ் மட்டும் கேக்குற கேர்ள்ஸ் கேட்க மாட்டேன். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கை சும்மா இருக்க மாட்டேங்குது. பிளேன் விட்டு விளையாடலாம். ஏய் எவடி அவ? நான் போறேன். இன்னொரு வாட்டி சத்தம் வந்துச்சு. சத்தம் வந்தா என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் மேமே திட்டுறியா? இது சொல்றேன் உங்கள்ட்ட. என்ன கேர்ள்ஸ்லாம் எப்படி நோட் அசைன்மென்ட் சப்மிட் பண்ணிடுறாங்க? நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்கடா. பேசுறப்ப விட்டே கத்துறானுங்க, ஒண்ணும் கேட்க மாட்டேற. என்ன சொல்றது? பேச்ச மதிக்க மாட்டறானுங்க. என்னடா என்னடி ஏன் வழி பேப்பர் போறீங்க? அவ்வளவுதான் மரியாதை. இந்த பக்கம் அடிச்சா? மரியாதை இருந்துக்க என்ன? அந்த டீச்சர் அந்த வரை காட்டு கத்துவா. என்ன வீடியோ எடுக்கறியா? தள்ளி விட்டுட்டல. கிளாஸ்லயே சும்மா சும்மா நடந்துட்டே இருக்கீங்க மேம் இல்லனா? ஏய் இந்த ஓட்ட விசில வர மாத்த மாட்டேன்றா. வாயாலே ஊதிக்கிட்டு. சரி அது கண்டுக்காதீங்க. சைலன்ஸ். கேர்ள்ஸ் கிளாஸ் நோட் வாங்குறதா அவங்கள்ட்ட கடை வாங்குங்கடா. எங்க அதுகளே ஒண்ணுத்திலே உருப்படியா இல்ல, இல்ல ஒழுங்கிலேயே தான் இருக்குதுங்க. நீங்க கிளாஸ் நோட் பிடிச்சா அதுங்கள்ட்ட கொடுங்க. திரும்ப திரும்ப யார் மொபைல் பாக்குறது? இந்த கிளையுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. என்னப்பா அந்த பிள்ளைகளோ அது அடங்கவே மாட்டேங்குதுங்க. கேர்ள்ஸ் எல்லாம் மட்டும் ஃபோன் செக்கிங் பண்ண மாட்டாங்க, நம்மள பண்றாங்க. ஏய் அது அப்படிதான்டா, காலேஜ் ஸ்கூல் எல்லாத்துலயும் அதான் வழக்கம். நம்மள மட்டும் தான் பண்ணுவாங்க. இன்ஜின் பேக் எப்ப கேட்டனா? பேக்லாம் இல்ல மேம் என்கிட்ட. ஏய் நல்லா ஓட்றீங்கடி ஸ்டாஃப். ஏய் சேவன் பேப்பர் தூக்கி போடுதுடா. அதுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கப்ப சும்மா இங்க தூக்கி போட்டுருச்சு தெரியாம. உடனே நீ கனவு உலகத்துல வாழாத. என்ன புரியுதா? கொஞ்சமாச்சும் அமைதியா இருக்கணும். நம்ம கிளாஸ் டீச்சர் லீவ்ன்றோனே நீங்க எல்லாம் பண்றீங்கல. இன்ஜினோட பேக்ல எதுல இருக்கு ஏன் கேக்குறீங்க? ஸ்டவ் மேல கடாய் ரீல்ஸ் பண்ணனும்டி. ஏய் ஆமா பேசி வச்சிருந்தோம். ஓ இது என்ன சாப்பாடு? மானங்கட்ட பேல. நம்ம கேண்டீன் சாப்பாடு அடிச்சுக்க ஆளே இல்ல. எப்படி எப்படிதானே? நம்ம கேண்டீன் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு மனநிலையே பாதிக்கப்பட்டுருச்சு. என்னடி இது? நேத்து வச்சத சூடு பண்ணிருக்கானுங்க நீ. ஜின்னுக்கு இந்த கேண்டீன் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதனால தான் எனக்கு டேஸ்டே தெரியல. இத போய் நல்லா இருக்குன்றான். இது கடல கொச்சல். ஆட்புமா டேஸ்ட். ஏய் அவனுங்க முக்கிய முக்கிய சாப்பிடுறானுங்க அத. நம்ம எல்லாம் சரி கஷ்டம் வந்து இங்க சாப்பிடுறோம். ஆனா அவனுங்க டெய்லி இங்க தான் சாப்பிடுவானுங்க. தொட்டுக்கல அது நீங்களே காலி பண்றீங்க. வேற என்ன எடுத்துக்க. சரி இன்னைக்கு யார் காசு தரது? அந்த சைடு யாரும் திரும்பி பார்க்காதீங்க. ஆமா அவனுங்களை யாரும் திரும்பி பார்க்காதீங்க. ஆமா பார்த்தா நம்மள்ட்ட காசு கேட்பானுங்க. டேய் மச்சான் அதுங்க சாப்பிடுறத பத்தியா? என்ன
இங்க டீசெண்டா சாப்பிடுதுங்க, வீட்ல எப்படி சாப்பிடுங்க யோசிச்சு பாரு. எல்லாம் ஒவ்வொரு ரகமா இருக்குங்க. ஆமா ஆமா, அது என்ன உண்மை தானே மச்சான். நம்மள திரும்பி பார்க்கவே மாட்டேங்குதுங்க. நம்மளதான் கலாய்க்கிறானுங்க. என்ன சொல்றானுங்க, நம்ம வீட்ல எல்லாம் பயங்கரமா சாப்பிடணும் ஜேக்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்னடி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏட்டத்தடியே வடி வாங்க போறான். என்னதான் திட்டினாலும் அதுங்க நம்ம கிளாஸ் பிள்ளைங்கடா. சரி சேவன்கிட்ட அப்படியே அசைன்மெண்ட் வாங்கு. நீ ஆத்துலயோ இல்லை கிணத்துலயோ குதிச்சிடுறா. அசைன்மெண்ட்லாம் கேட்டால் கொடுக்க கூடாது. முதல்ல நம்ம ஸ்டாஃப்ட்டு சப்மிட் பண்ணிடணும். நம்மளே முதல்ல அசைன்மெண்ட் எழுதல, யார்கிட்ட பிச்சை கேட்டு எழுத போறோம்னு தெரியல. அதுக்குள்ள நீ அவங்களுக்கு தூய் பண்றதை பத்தி பேசுறீங்க. தண்ணி கொடுங்க. நேற்று சாதாரண நம்ம சாக்கர் ப்ராக்டிஸ் போனோம் தெரியுமா, இன்னைக்கும் போகணும். நம்ம அவனுங்களோட சாக்கர் ப்ராக்டிஸ்லாம் யாரெல்லாம் வேடிக்கை பார்த்தீங்க? நான் பார்த்தேன்டி. அவ்வளோ கேவலமாக விளாட்றானுங்க. அதான் விளையாடுறதெல்லாம் ஃபீல்டுக்கே போகக்கூடாது. மச்சான் அதை விட்றா, அதுங்க டென்னிஸ் விளாட்றேன்னு கேவலமாக பண்ணுச்சுங்களே. அதை மறைக்க மாட்டேன். இருடி, நம்ம டென்னிஸ் கதை அங்கே ஓடுது. என்ன சொல்ற? காதில் விழுவுது. என்ன பேசிக்கிறாங்க? கலாய்க்கிறானுங்க. ஏதோ தைரியம் தான் மூஞ்சுக்கு நேரம் அதை கலாய்க்கணும். எல்லா கிளாஸ்லயும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா நம்ம கிளாஸ்ல பத்தி பார்த்தியா? ஏன்டா நமக்கு அது உங்களுக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. பின்ன என்ன கிளாஸுக்குலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், ஒன்றும் செய்யாதுங்க. நமக்கே யாராச்சும் உதவி பண்ணணும் நம்ம கிளாஸுக்கு எழுதுறதுக்கு. ஆமா, எனக்கு மண்டை வலிக்குதுடி. கண்டிப்பா நீ உங்களோட பிரச்சனை பண்ணாதான் நான் போறேன்.